ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வணக்கம் துபாய் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சிங் லைசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டீச்சிங் லைசன்ஸ்னால் என்ன, அதை எப்படி எடுக்கிறது, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸில் நாங்கள் மேக்ஸ் ரிலேட்டடாக உள்ள டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கிரேடு 1 to 12 வரைக்கும் உள்ள பேரண்ட்ஸ் உங்களோட சில்ட்ரனுக்கு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை அசைன்மெண்ட்டில் டவுட் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். அதை பற்றின வீடியோஸ் நாங்கள் இனி வர வீடியோஸில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி ஓவரால் ஸ்கூல்ஸ், இப்போ சம் ஸ்கூல்ஸில் உள்ள ஹோம்ஒர்க்ஸ் எங்களுக்கு புரியலை மேம், சம் காம்படிஷன் வருது, அந்த காம்படிஷனில் எப்படி எங்களை ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற பேரண்ட்ஸும் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீச்சிங் லைசன்ஸ்னா என்ன அப்படின்னா, யுஏஇல யாரெல்லாம் இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்க தான் இந்த டீச்சிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த டீச்சிங் லைசன்ஸு இப்போ எமிரேட்ஸில் யுஏஇல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2017 2017 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இது மேண்டேட்டரி கிடையாது. யுஏஇல ஒர்க் பண்ணுற எந்த டீச்சர்ஸ்க்கும் டீச்சிங் லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட் மேண்டேட்டரிங்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் 2021 இதை மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது இந்த டீச்சிங் லைசன்ஸ் மேண்டேட்டரி. டீச்சிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டீச்சிங் லைசன்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, வேலை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த டீச்சிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டீச்சிங் லைசன்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் யுஏஇ ரெசிடென்சிலாம் இருக்கணும். யுஏஇ ரெசிடென்சியோட உங்களோட விசா, வேலிட் விசா இருக்கணும், எமிரேட்ஸ் ஐடி இருக்கணும், ப்ளஸ் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது போக ஜெனினிட்டி ஈக்குவலன்சி அது சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே அந்த போர்ட்டலில் நீங்கள் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். இந்த டிஎல்எஸ் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் www.moe.ae அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் யுஏஇல கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலில் உங்களோட பர்சனல் ஐடி, இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் டேரெக்டாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அது இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடை வச்சு தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டு க்ரியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நார்மலாக நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸாம், ஸ்பெஷலைசேஷன் எக்ஸாம் டைப் கேட்கும். நீங்கள் என்ன சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களோட மேஜர் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அரபிக்கா, இங்கிலீஷா, மேக்ஸா, சயின்ஸா அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் அதில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாமோட ஹால் டிக்கெட், எக்ஸாம் டேட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆயிருச்சு, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு, எந்த டாக்குமெண்ட்ஸும் மிஸ்மேட்ச் ஆகலை, as per உங்களோட எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட், அதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் வச்சு மிஸ்மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க எப்போ எக்ஸாம் நடக்க போகுது, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன சென்டர்லாம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதே அதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட சென்டரையும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சார்ஜாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரபிள் பிளேசஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நாங்கள் சார்ஜாவில் இருக்கேன், ஸோ எனக்கு அதை சரௌண்டிங்கில் இருக்கிற பிளேசஸ் தான் எனக்கு சென்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மென்ஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி துபாயில் இருந்தீங்க அப்படின்னா துபாயில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட சரௌண்டிங் ஏரியாவில் உங்களுக்கு ஹால் டிக்கெட், அந்த சென்டர், எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ இந்த லைசன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எவ்வளோ ஃபீஸஸ் வந்து சார்ஜஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 200லேருந்து சார்ஜஸ் ஆகும். 200லேருந்து நியரபிள் 1000 வரைக்கும் கூட வரலாம். ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களோட மேஜரை பொறுத்து. ஸோ நீங்கள் எந்த சைக்கிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்னென்ன கிரேட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதை பொறுத்து உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும். ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிருச்சு, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு, உங்களோட எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது, என்னென்ன எக்ஸாம் வரும், என்னென்ன டைப் ஆஃப் பேப்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எத்தனை டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காமனாக பெடகாகின்னு ஒரு எக்ஸாம் வரும். ஸோ அந்த எக்ஸாம் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம சைக்காலஜி அண்ட் டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ். ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த மாதிரி உள்ளது தான் வந்து பெடகாகி எக்ஸாமில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி உங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், சைக்காலஜி அண்டு டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ். இந்த காமன் கொஷின்ஸ் தான் வந்து பெடகாகியில் வரும். இந்த பெடகாகி எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே காமன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன எக்ஸாம் வரும்னா ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷன்னா என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியிலேருந்து நீங்கள் எழுதணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த லைசன்ஸே எடுக்க முடியும். ஸோ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேத்ஸ் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கிரேடுக்கு எடுக்கிறீங்க, 1 to 5 எடுத்தீங்க அப்படின்னா அது பிரைமரி லெவலில் வரும். அதுக்கப்புறம் 5 to 8 அது மிடில் லெவலில் வரும். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி 9 to 12 வரும். இந்த மாதிரி 3 லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் பிரைமரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூலில் வந்து நீங்கள் பிரைமரி தான் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரைமரிக்கு தான் நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்க முடியும். இப்போ ஸ்பெஷலைசேஷனுங்கிறப்போ வந்து நீங்கள் மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ஓரியன்டாக தான் உங்களுக்கு கொஷின் வரும். நீங்கள் பிரைமரியில் இருக்கீங்கன்னா அந்த 1 to 5 உள்ள கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி ஸ்பெஷலைசேஷன் எக்ஸாமில் வரும். ஸோ இந்த 2 எக்ஸாமும் நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டிஎல்எஸ் டீச்சிங் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வரும். ஓகே, நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா எம்சிக்யூ மாடலில் தான் வரும். நீங்கள் ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. கொஷின்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஸோ வந்து இதோட கொஷின் பேப்பரும் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்க மாடல் கொஷின் பேப்பர், நீங்கள் அதை வந்து மாடல் கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோச்சிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரைனிங் சென்டர் கோச்சிங் சென்டருக்கு போய் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இந்த எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். வருஷம் இந்த எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லைசன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த லைசன்ஸை ரினிவல் பண்ணணும். ரினிவல் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரைமரியில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சைக்கிள் 3ல் வந்து நான் பிரைமரி எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க, நீங்கள் அடுத்த ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் வந்து மிடில் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, 6 to 8 போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரினிவல் பண்ணும்பொழுது உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணி திரும்ப நீங்கள் அதுக்குண்டான டெஸ்ட் எழுதணும். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்குண்டான டெஸ்ட் நீங்கள் எழுதி உங்களோட டீட்டெயில்ஸை அப்கிரேட் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான லைசன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து டீச்சிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. இதுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து அவங்க எதுவும் டிஃபைன் பண்ணலை. ஸோ அவங்க என்ன ஸ்கோர்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்கோர்ஸ் வந்து அவங்க சொன்ன ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீச்சிங் லைசன்ஸ் கார்டு வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டீச்சிங் லைசன்ஸ்க்குள்ள ப்ராசஸ். யாருக்கெல்லாம் டீச்சிங் லைசன்ஸ் வேணுமோ நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எங்களோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுலேயும் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.